ரைட்டு, இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்கு. ஒருத்தருக்கு பாயாசம் பார்சல் பண்ண வேண்டிய இருக்கு. நம்ம எல்லாரும் முதல் ப்ரோமோவில் பேசினபடி ரெண்டாவது ப்ரோமோவில் சாண்ட்ரா மற்றும் திவ்யா அண்ட் பிரஜனுக்கு என்ன மாதிரியான ரோஸ்ட் கிடைக்க போகுது அப்படிங்கிறது தெரில. அவருக்கு ஸ்ட்ரிக்டான வார்னிங் கிடைக்கணும். நிறைய பேர் ரெட் கார்டு கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ரெட் கார்டு வந்து யாருக்குமே கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். காரணம் என்னென்னா, திவாகர் இஷ்யூவில் நடந்தது தான். அவங்கள திரும்பவும் சேனல் யூஸ் பண்ணணும்னு நினச்சா கூட அவங்கள யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ரெட் கார்டு கொடுக்கப்பட்ட ஒரு நபரை வந்து யாரும் பயன்படுத்த மாட்டாங்க. கடுமையான வார்னிங், இந்த எல்லோ கார்டு, ஸ்ட்ரைக் 1 அந்த மாதிரிலாம் கமலஹாசன் சார் வந்து கொடுப்பாரு. அந்த மாதிரி எதனா பிரச்சனைக்கு நிச்சயமாக கொடுக்கணும். அவர்கிட்ட சொல்லணும், நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து லிட்டரலாக மிரட்டிட்டு இருக்கீங்க. அதுவும் குறிப்பாக வந்து ஃபீமேல் கண்டஸ்டன்ஸை வந்து ஒரு மாதிரி மிரட்டுறதுலாம் பார்க்குறதுக்கு நல்லாவே இல்லை. இப்போ என் புருஷன் ஆம்பளை, நான் ஒரு பொம்பளை, இது ஒரு மாதிரி வந்து ஜெண்டர் பேஸ்டு கேமாக போய்கிட்டு இருக்கு. கனி கூட நேற்று சொல்கிறாங்க, பிரஜன் வந்து கோவம் வந்து அடித்து கொன்றுவார் அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு இவங்க பேச்சு வந்து அந்த வீட்டுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதை விஜய் சேதுபதி அவர்கள் பார்த்து பக்குவமாக செய்யணும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. சரி, ஓகே. இப்போ ரெண்டாவது ப்ரோமோவில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க்கை கொடுக்குறாரு. நீங்கள் யாரை மதிக்கிறீங்களோ மதிக்கலையோ, கடைசியில் நீங்கள் பிக் பாஸை மதித்து தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. இப்போ சூப்பர்வைசராக விக்ரம் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பிக் பாஸ் சொல்லித்தான் விக்ரம் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நான் வந்து போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், பிக் பாஸ் வந்து ஒரு பூஸ்ட் கொடுக்குறாங்க, விக்ரமை வந்து முன்னாடி புஷ் பண்ணுறதுக்கு ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். சாண்ட்ரா அவர்களுக்கு சீக்ரெட் டாஸ்க் கொடுத்ததும் அந்த கணக்கில் தான் வரும். புரியுதுங்களா? அது வந்து ஒரு தனியான ஒரு பின்பத்தை அவங்க மேலே கட்டமைக்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டுக்கும் ஒவ்வொரு கட்டத்தில் அதை கொடுப்பாங்க. இந்த கேமை சுவாரஸ்யமாக்குறதுக்கு, இதை முன்னோக்கி கொண்டு போகிறதுக்கு சில விஷயங்கள் செய்வாங்க. விக்ரமுக்கு ஸ்பெசிஃபிக்காக அதை கொடுக்கறதுக்கான காரணம் என்னென்னா, ஆல்ரெடி அந்த 3 பேருக்குள்ளே ஒரு பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால கொடுக்குறாங்க. சூப்பர்வைசர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அவங்க பார்க்கக்கூடிய வேலைகளை கரெக்டாக பார்க்குறாங்களா அப்படிங்கிறத சூப்பர்வைஸும் பண்ணலாம், வேலைகளை பிரித்தும் கொடுக்கலாம். இது வந்து அவர் ஒரு பக்கம் பண்ண, இவங்க ஒரு பக்கம் பண்ண, அவங்களுக்குள்ள வந்து பயங்கரமான ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த ப்ரோமோவில் நடக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி அவர்கள் நீங்கள் கொடுத்த வேலையவே செய்யலை அப்படின்னு வந்து சொல்கிறார். எதை சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடு பெருக்கிறது, பாத்திரம் கழுவுறது, பாத்ரூம் கழுவுறது, சமைக்கிறது, ஒட்டுமொத்த வேலைகளும் நேற்று இவங்க 2 பேர் தான் செய்யணும். இவங்க 2 பேர் வேலை செய்யலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேலை செஞ்சாங்க, ஆனால் ரொம்ப நேரமாக அதை செஞ்சாங்க. இப்போ வீடு கூட்டணும், பாத்ரூம் கழுவணும், சூப்பர் டீலக்ஸ் ரூம் இருக்குது, நார்மல் பிக் பாஸ் ரூம் இருக்குது, கார்டன் ஏரியா இருக்குது, அப்புறம் இந்த லிவிங் ஏரியா இருக்குது, பெருக்கிறதுலே இத்தனை இடங்கள் இருக்குது. வெசல் வாஷ் பண்ணணும், பாத்ரூம் கழுவணும், சமைக்கணும். ஆனால் இவங்க செஞ்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமைச்சாங்க, சூப்பர் டீலக்ஸ் ரூமை கூட்டினாங்க, அப்புறமா நைட்டு விடிய வந்து இந்த லிவிங் ஏரியாவை கூட்டிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப பொறுமையாக தான் அவங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, வாண்டடாக தான் அவங்க செஞ்சாங்க. திவ்யா கூட சொல்லியிருப்பாங்க, பிக் பாஸை வந்து செய்யக்கூடாது, ஆனால் பிக் பாஸ் சொன்னவரை செய்யலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமை பழி வாங்கணும். இந்த ஆட்டிடியூட் 3 பேர்கிட்டையுமே இருக்குது. சாண்ட்ராவுக்கும் விக்ரம பழி வாங்கணும், திவ்யாவுக்கும் விக்ரம பழி வாங்கணும், அட் த சேம் டைம் விக்ரமுக்கும் இவங்க 2 பேரையும் பழி வாங்கணும். இவங்க 2 பேரையும், ஏன்னா அவர் வந்த தோணியை வச்சு தான் நம்ம சொல்கிறோம், எங்கே அந்த 2 பேர் அப்படிலாம் அவர் வந்தார். இப்போ விக்கல் வந்து மாக் பண்ணுறாருன்னா மாக் பண்ணுறாரு தான். அது சில பேருக்கு வந்து அவர் அப்படியெல்லாம் பண்ணலை, அவர் ரொம்ப நல்லவர்னு சொல்கிறீங்க. ஏன் எனக்கு அப்படி தெரில. என்னை பொறுத்த வரைக்கும் விக்ரமும் சேம் கேட்டகரியில் தான் வரார். அவர் ஒன்றும் மனித புனிதராலாம் இந்த வீட்டுக்குள்ளே இல்லை. ஓகேவா? அது என்னுடைய பாயிண்ட், நீங்கள் எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. இது என்னுடைய ஒப்பீனியன் தான், ஃபேக்ட் கிடையாது. ஃபேக்ட் வேறு, ஒப்பீனியன் வேறு. ஓகே. ஸோ விஜய் சேதுபதி அவர்கள் நேரடியாக சாண்ட்ரா அவர்களை கேட்குறாங்க, நீங்கள் கொடுத்த வேலையை செய்யலை அப்படின்றாங்க. அப்போ சாண்ட்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வேலை செஞ்சுட்டு தான் இருந்தேன் அப்படின்றாங்க. வேலை செஞ்சீங்க, ஆனால் ரொம்ப ரொம்ப பொறுமையாக, ரொம்ப லத்தாஜிக்காக தான் அவங்களுடைய வேலைகள் இருந்துச்சே தவிர்த்து, எனக்கு தெரிஞ்சு இவங்க இப்போ இதை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கலாம்னா, சரி ஓகே, நம்ம வந்து ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம், நம்ம பிக் பாஸ் சொன்ன வேலைகள்லாம் கடகடன்னு முடிச்சுட்டு நம்ம ஜெயிலுக்கு போயிடுவோம் அப்படின்னு போயிருந்தா, நேரத்தோட பிக் பாஸ் வந்து ஜெயிலில் இருந்து அவங்களை அனுப்பியிருப்பார். இவங்க வந்து வாண்டடாக, அது மட்டும் இல்லாமல் சேதுபதிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயிலுக்கு கேட்டு போகிறது. இப்போது வைல்ட் கார்டு மேலே ஒரு பார்வை இருந்துச்சு இல்லையா? இப்போ சாண்ட்ரா பிரஜன் இந்த வீட்டுக்குள்ளே ஜோடியாக வரும்போது மற்றவங்கள விடவும் அவங்க தான் இன்னும் கேர்ஃபுல்லாக விளையாடணும். ஏன்னா இந்த கிரிட்டிசிசம் அவங்க மேலே வரும். நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், கணவன் மனைவியாக இந்த வீட்டுக்குள்ளே அவங்க விளையாடுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு பேச்சு கண்டிப்பாக வரும். அப்போ அந்த பேச்சு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஷோ பார்த்துட்டு வந்திருக்கோம், யார் யார் எப்படின்னு தெரியும், ஒவ்வொருத்தருடைய கேரக்டர் தெரியும்.
நம்ம என்ன செய்யணும்னா பிரஜின் தனியாக ஒரு கேமையும் சாண்ட்ரா தனியாக ஒரு கேமையும் இந்த வீட்டுக்குள்ளே விளையாடி இருந்தால் சொல்ல முடியாது இவங்க டாப் 2 கூட வந்திருக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு கெப்பாசிட்டி உள்ள ஆட்கள் தான். சாண்ட்ரா அந்த கெப்பாசிட்டி என்னன்றதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பிரஜனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. திவ்யாவுக்கும் அந்த கெப்பாசிட்டி இருக்குது. ஏன்னா எல்லாரையும் முந்திக்கிட்டு இன்றைக்கி முதல் இடத்துல இருக்காங்க அப்படின்னா சில விஷயங்கள் மக்களுக்கு பிடிக்குது. அதை தன்னுடைய இண்டிவிஜுவல் கேமில் அவங்க காட்டியிருக்கணும். ஆனால் அவங்க காட்ட தவறிட்டாங்க. 3 பேரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு கூட பார்வதியை சேர்த்துக்கிட்டு இதில் மாஸ்டர் மைண்ட் வந்து பார்வதி தான். அது அவங்களுக்கு தெரியல. நம்மளும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறோம், நம்மளும் குரூப்பிசம் ஃபார்ம் பண்ணுறோம், குரூப்பாக ஒருத்தவங்களை அட்டாக் பண்ணுறோம், நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஈவிலாக பண்ணுறோம், தப்பாக இருக்குது, இது சரியில்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியலை. மேபி இதுக்கப்புறம் அவங்களுக்கு புரியலாம். அடுத்த வாரத்திலேருந்து அவங்களுடைய கேம் மாறலாம். இன்றைக்கி தானே விஜய் சேதுபதி வந்து கேட்குறாரு. ஸோ வந்து நல்லா நாக்கப்படுங்கிற மாதிரியான கேள்விகள் தான் கேட்குறாரு. நீங்கள் வேலையை செய்யலை அப்படின்னு சொல்லும்போது சாண்ட்ரா இல்லை நான் வேலை செஞ்சேன் அப்படின்றாங்க. அப்போ ஆடியன்ஸ் கிட்ட கேட்குறாரு அவங்க வேலை செஞ்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் கிட்ட கேட்குறாரு. ஆடியன்ஸும் வேலை செய்யலை அப்படின்றாங்க. ஆமாம், நான் வந்து வேலை செஞ்சாங்கன்னு சொல்கிறேன்னா எல்லா வேலையும் செஞ்சுட்டாங்கன்னு நான் சொல்லலை. ரொம்ப பொறுமையாக அவங்க வந்து டைமை கடத்தணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப பொறுமையாக செஞ்சாங்க. அது வேலை செய்யலை அப்படிங்கிற கணக்கில் தான் வரும். அது வந்து அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். இன்னொன்று, சேதுபதி அவர்கள் இன்னொரு பாயிண்ட்டை நறுக்குன்னு சொன்னார். இந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் இருக்காங்களே, இப்போ ஸ்பெசிஃபிக்காக அந்த 3 பேருக்கு என்ன எண்ணம் இருக்குன்னா, இன்னமும் அவங்களுக்குள்ளே வந்து மற்ற கண்டஸ்டன்ஸினுடைய அந்த பாஸ்ட் வச்சு தான் அவங்க விளையாடிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துல அதை தான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எப்பா இவங்களாம் ஆளுங்களா, இவங்களாம் மனுஷங்களா, இவங்களாம் இப்படி அனைத்து கூட வந்து இவங்களுக்கெல்லாம் மனிதாபிமானமே இல்லை. நான் எவ்வளோ பேரை பார்த்துட்டு வந்திருக்கேன், இவங்கள மாதிரி ஒரு கேவலமான ஆட்களை நான் பார்த்ததே இல்லை. இன்னமும் அவங்க மனசுக்குள்ளே அந்த எண்ணங்கள் இருக்குது. இந்த ஷோ இவங்க வர்றதுக்கு முன்னாடி இந்த ஷோ எந்த அளவுக்கு அதில் பாதாளத்தில் இருந்துச்சுன்றது இவங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? அதுக்கு காரணம் அந்த கண்டஸ்டன்ஸ் தான். அவங்க அந்த மைண்ட் செட்லேயே இன்னும் அவங்கள பார்க்குறாங்க, இன்னும் அவங்க கூட அப்படியே தான் பழகுறாங்க. இவங்க வந்த பிறகு தான் இந்த ஷோ வேற ஒரு டைவர்ஷனுக்கு போகுது. அதை நம்ம இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதையே மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு ரிப்பீட்டடாக அந்த வார்த்தைகளை வந்து சொல்லி 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 ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள வந்து ட்ரிகர் பண்ணுறது அப்படிங்கிறது தப்பு. அதுதான் விஜய் சேதுபதி அந்த இடத்துல கண்டிக்கிறார். உங்களால் இந்த ஷோ ஓடலை, உங்களால் மட்டும் இந்த ஷோ ஓடலை, அந்த எண்ணத்துலேருந்து வாங்க. அவங்க அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க. நம்ம பண்ணுறது தான் கண்டென்ட்டு, நம்ம தான் இங்கே வந்து மாஸ், நம்ம செய்கிறது தான் சம்பவம், மற்றவங்களாம் வேஸ்ட்டு, இவங்களுக்கெல்லாம் தகுதியே கிடையாது, இவங்களாம் இது பண்ணுறதுக்கு ரைட்ஸே கிடையாது. இப்போது கனியை வந்து அந்த கிளவி வயசா எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஷாபுத்ரி கூட ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அந்த வீடியோவில் வந்து கனிக்கு 31 வயசுன்னு சொல்லியிருந்தாரு. அவர் அப்புறம் சொல்லிட்டாரு கூகுளில் வந்து தப்பாக இருக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டார். கூகுளில் கனியோடைய வயசு வந்து 31ன்னு போட்டிருக்கு. ஆக்சுவலாக கனிக்கு வந்து ஏஜ் கூட தான். கனி அவர்களுடைய தங்கச்சி விஜயலட்சுமிக்கு 42 வயசு. அப்போ அக்காவுக்கு எப்படி 31 வயசு இருக்கும்? இது எப்படி கூகுளில் இவ்வளோ தப்பாக காட்டுறாங்க அப்படிங்கிறது நமக்கு புரியலை. ஸோ அதை வச்சு மட்டும் நீங்கள் இன்னொருத்தவங்களை கிளவி அப்படின்னு சொல்லக்கூடாதுல்ல, அந்த வார்த்தை தப்பு தானே. அது எல்லாமே அங்கே வந்து அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அதர் கண்டஸ்டன்ஸை இவங்க பார்க்குற பார்வையில் தான் முதல்ல பிரச்சனையே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் நடந்த அந்த டாஸ்கில் இவங்களுக்கு ஸ்டார் கிடைக்கல, பாயிண்ட் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு கோபம் வன்மமாக மாறிடுச்சு. யாருக்கு? சாண்ட்ரா அவர்களுக்கு. அந்த வன்மம் வந்து ஒட்டுமொத்தமாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டாங்க. இப்போ பார்வதி சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கேட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டாங்க. அவங்களும் கிரிமினலாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் திவ்யாவும் மைண்டை விட்டுட்டாங்க. அப்புறம் வந்து அவங்க எல்லாமே ரிவெஞ்ச் மோடுக்கு போயிட்டு தான் இந்த வாரத்தில் அந்த பிரச்சனைகள் பூண்டை உரிச்சு போட்டது எல்லாமே அது எல்லாமே தொடர்ச்சியாக அப்படி தான் நடந்துச்சு. இங்கே ஒரு குரூப்பிசம் இருக்குன்னா அங்கே ஒரு குரூப்பிசம் இருக்குது. ரெண்டு சைடுமே குரூப்பிசம் இருக்க தான் செய்யுது. ஆனால் எது ஒஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இங்கே மக்கள் பார்க்கக்கூடிய பார்வையாக இருக்குது. இப்போ இந்த டாக்ஸிக் கேங்கு தான் அன்பு கேங்கை விட மோசமாக இருக்காங்க அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க. விஜய் சேதுபதி அவர்கள் வந்து அதை அட்ரஸ் பண்ணுறாரு. அது வந்து கிளியராக அவங்களுக்கு இனிமேல் புரியும்னு நான் நினைக்கிறேன். அவங்களால மட்டுமே இந்த ஷோ நடக்கலை, எல்லாராலையும் சேர்ந்து தான் நடக்குது அப்படின்றத அவங்களுக்கு புரிய வச்சாதான் அவங்கவுங்க கேமை விளையாட ஆரம்பிப்பாங்க. அடுத்து திவ்யா கிட்ட வராரு. திவ்யா வந்து நைஸாக தப்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து பேஷண்ட் மாதிரி மூஞ்சை வச்சுக்கிட்டு இருக்காங்க. பேஷண்ட்டாக இருக்கும்போது நம்ம அவங்கக்கிட்ட ஒன்றுமே பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிரஜின் அவர்கள் வந்து திவ்யாவுக்கு ஐஸ்கிரீம் கொண்டு போயிருப்பாரு. ஆக்சுவலாக திவ்யா கேட்டிருப்பாங்க ஐபேக்கோ
இருந்து ஒரு ஐஸ்கிரீம் வந்துச்சு. இந்த விக்கல்ஸ் விக்ரம் மாப் மாயாவிஸ் டீம் ஜெயிச்சதுக்காக ஒரு ரிவார்டு மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதை அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி 2 வாட்டி இந்த விக்கல்ஸ் டீமுக்கு வந்த ரிவார்டை திவ்யா, பார்வதி, கனி, அப்புறம் சாண்ட்ரா, வியானா இவங்கெல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டாங்க, வேணாம் அப்படின்ட்டாங்க. அப்போ பிரியாணி மட்டும் யாருன்னா சாப்பிட்டாங்களான்னு தெரில. ஆனால் 2 வாட்டி வந்ததையும் அவங்க அவாய்ட் பண்ணாங்க. ஆனால் நைட் ஐஸ்கிரீம் வரும்போது மட்டும் திவ்யா, பார்வதி எல்லாருமே வந்து நான் பிரியாணிலாம் விட்டுருவேன், ஐஸ்கிரீம் என்னால் வந்து விட முடியாதுன்னு சொல்லி பிரஜன்கிட்ட திவ்யா சொல்லி ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வர சொல்லி சாப்பிட்ருப்பாங்க. அதை சொல்கிறார், பிரஜன்கிட்ட சொல்லி எக்ஸ்ட்ரா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க, அது கூட உங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ராவை கேட்குறாங்க. அப்புறம் திவ்யா வந்து சார் ஐஸ்கிரீம் தான் சார் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் உங்ககிட்ட பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போன வாரம் திவாகரை என்ன வார்த்தை சொன்னாரோ அதே வார்த்தையை இன்னைக்கு திவ்யாவுக்கிட்டையும் சொல்லியிருக்கிறார். கொடுத்த வேலையை செய்யறதுக்கு வக்கு இல்லை, அதனால் உங்ககிட்ட பேச எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டார். ரைமிங்காக அவர் பேசுகிறா. அப்படி இந்த ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு தேவை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தும். ஏன்னா அவங்கக்கிட்ட சொன்னால் மட்டும்தான் இது நீங்கள் பண்ணுறது தப்பு அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வச்சா மட்டும்தான் வரக்கூடிய வாரங்களில் அவங்க கேமை அவங்க திருத்தி விளையாடுவாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சீசன் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த கண்டஸ்டன்ஸ்னால எப்படி ஒரு கேவலமான ஒரு பேரை வாங்குச்சோ இப்போ வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ்னால அந்த பேரை வாங்கிடும். இப்போ இது இவங்களுக்கு மட்டும் பாதிப்பு கிடையாது. ஏற்கனவே வைல்ட் கார்டாக வர்றவங்க எல்லாம் ஒரு நாள் பேசுவாங்கப்பா, அடுத்த நாள்ல இருந்து அவங்க மற்றவங்கள மாதிரி ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொன்னாங்க. அது இப்போ நடக்குது இல்லையா? இது ஒரு ஸ்டாம்பாகவே மாறிடும், ஒரு லேபிளாக மாறிடும். வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்னாலே இப்படி தான் வருவாங்க, பேசுவாங்க, அதுக்கப்புறம் இவனுங்களை விட மோசமாக நடந்துப்பானுங்க அப்படிங்கிற ஒரு லேபிள் வந்து வந்துடும். அது வரக்கூடாது அப்படின்னா இவங்களுக்கு இந்த மாதிரி ஷார்ட் ஐடி ட்ரீட்மெண்ட் தேவை. ஸோ சேதுபதி அவர்கள் கரெக்டான கேள்விகளை வந்து அங்கே கேட்குறாரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இன்னும் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிற அடுத்தடுத்த அப்டேட்டுகளை அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த 2 பேருக்கும் இந்த ட்ரீட்மெண்ட் தேவைதானா? நம்மளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தேவைதான் அப்படின்றது என்னுடைய கருத்து. உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.